அவருடைய தேவை என்ன? உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயம் அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் அவருக்கு தேவை. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அதை விளையச் செய்கிறவர் கர்த்தரே. நீ என்னதான் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சாலும் அதை விளையச் செய்கிறவர் யாரு? கர்த்தர் தான். நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்ற மேன்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப காய் எப்படி நினைச்சிருக்கிறான்? நான் தான் இதை விதைச்சேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் விளைய செய்தேன்னு சொன்னேன் பாத்தியா? அது உண்மை கிடையாது. என்னதான் அவன் விதைச்சாலும் நீர் பாய்ச்சினாலும் அதை விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் அது மேல கிருபை வைக்கலனா, கர்த்தர் அதை விளைய செய்யலைன்னா அது விளையவே விளையாது. அதனால இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து விளைய செய்திருக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். அப்போ அந்த முதலாவது பலனை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோடு கொடுக்கணும், 2வது மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும், 3வது அவரை கனப்படுத்துற விதத்துல நம்ம கொடுக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவருக்கு நான் கொடுத்தா அவர் என்னை பெருக செய்வார், நான் குறைவுபட்டு போவதில்லை. 4வது விசுவாசத்தோடு கொடுக்கணும். நம்ம கொடுக்குற தசம பாகமும் காணிக்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு விதையை போல இருக்கிறது. ஒரு விதையை விதைச்ச உடனே நமக்கு பலன் தராது இல்லையா? மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி நீர் பாய்ச்சும் போது சில வருடங்கள் கழித்து அது நமக்கு பலன் தரும், பெரிய மரமாகி கனி தந்து அதுல நம்ம பலன் அடைவோம். அது போல இன்றைக்கு நீங்க கொடுக்குற அந்த தசம பாகம் காணிக்கை அப்படின்றது ஒரு விதையை போல. நீங்க ஃபர்ஸ்ட் விதைக்கிறீங்க, கர்த்தருக்கு கொடுக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க உங்க கொடுக்குற அந்த உத்தமத்தை பார்த்து, உங்களுடைய மன மகிழ்ச்சியை பார்த்து, உங்களுடைய நன்றி உணர்வை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீ விதைச்சதெல்லாம் திரும்ப உனக்கு 100 மடங்காய் அவர் திருப்பி கொடுப்பார். அவரே வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதை வச்சு எதுவும் பண்ண போறது இல்லை இல்லையா? நம்ம பணம் அவருக்கு செல்லவும் செல்லாது. அதை வச்சு அவர் என்ன அரிசி பருப்பை வாங்க போறாரு? கர்த்தருக்கு நம்ம பணம் தேவை கிடையாது. ஆனா நமக்கு தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதனால நீ கொடுக்கும்போது கர்த்தர் அதை உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்? விசுவாசத்தோட கொடுக்கணும். நான் இன்னைக்கு விதைக்கிற இந்த விதையை கர்த்தர் ஒரு நாள் மரமாக கனியாக பூத்து குலுங்க செய்வார், என்னை ஆசீர்வாதமான இடத்துல வைப்பார், என்னை செழிப்பான இடத்துல வைப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கொடுக்கணும். நன்றி உணர்வோடு கொடுக்கணும், மன மகிழ்ச்சியோடு கொடுக்கணும், கர்த்தரை கனப்படுத்தும் விதத்துல கொடுக்கணும், விசுவாசத்தோடு கொடுக்கணும். இப்படி இந்த 4 காரியங்களும் நம்ம இருதயத்துல இருக்கணும். நம்ம காணிக்கை கொடுக்கும்போது ஒருபோதும் இப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. எப்படி நினைக்க கூடாது? காணிக்கை கொடுக்கும்போது நான் சபைக்கு கொடுக்குறேன், நான் பாஸ்டருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நம்ம நினைப்பு தப்பா இருக்கக்கூடாது. நீங்க சபைக்கு கொடுக்கல, நீ கர்த்தருக்கு கொடுக்குற. ஓகேவா? யாருக்கு கொடுக்கல? சபைக்கு கொடுக்கல, பாஸ்டருக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கைய நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் எப்பவுமே இருதயத்துல இருக்கணுமே தவிர, நான் பாஸ்டருக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்குற காணிக்கையில தான் இவ்வளவு பெருசா சபையை கட்டினாங்க, இதை அப்படி பண்ணாங்க, அதை அப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு மேன்மை உனக்குள்ள வரக்கூடாது. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அவங்க அதை தவறான விதத்துல பயன்படுத்தினா கர்த்தர் அவர்களை கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார். நீ கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அதுல எனக்கு ஒரு பலன் இருக்கு. நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் என்னை பெருக்கத்துல வழி நடத்துவார், என்னை பெருக செய்வார், என்னை பலுக பண்ணுவார், எனக்கு என் வாழ்க்கையில கனி தரும்படியா என்னை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு செல்ல வேண்டும். இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? நீங்க இதெல்லாம் கரெக்டா செய்றீங்க, காணிக்கை தசம பாகம் எல்லாம் தவறாம செய்றீங்க. ஆனா அதெல்லாம் எப்படி செய்றீங்க? ஒரு கடமையா செய்றீங்க. இது சொல்லியிருக்கு, இது பிரமாணத்துல இருக்கு, தசம பாகம் கொடுக்கணும்னு பிரமாணத்துல இருக்கே அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் செய்றீங்க. ஆனா அது எதுக்கு செய்யறோம் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே செய்றீங்க. இதை செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன பலன் இருக்கு அப்படின்றது தெரியாமலே செய்றீங்க. இதனுடைய ஆழத்தை நீங்கள் விளங்கி கொள்ளாமலே செய்றீங்க. இது எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்றத கூட ஒண்ணுமே புரியல. எதுக்காக நம்ம காணிக்கையை கொடுக்குறோம், எதுக்காக தசம பாகம் கொடுக்குறோம், அப்படி கொடுத்தா நமக்கு என்ன பலன், யாருக்காக கொடுக்குறோம், அதெல்லாம் தெரியாம இவங்க கொடுக்குறாங்க. அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வராரு. நீ கொடுக்கறதே எதுக்காக கொடுக்குறேனே உனக்கு தெரியல, ஆனா கொடுக்குற, கரெக்டா கொடுத்துடுற மாசம் மாசம். இதை கொடுக்கறதுனாலயே நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். தசம பாகம் கொடுத்துட்டா நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடணும்னு எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. பிரமாணத்துல விசேஷித்தவைகள் இதுதான். விசேஷித்தவைகளாக இவைகளையே நீங்க விட்டு விடுறீங்க. எதை? நீதி செய்யறதில்ல, இரக்கம் செய்யறதில்ல, விசுவாசத்துல நடக்கிறது இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு தசம பாகம் மட்டும் எடுத்துட்டு வந்து செலுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். நீ தசம பாகம் செலுத்துறதுனால நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த தசம பாகமே உனக்கு அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். காணிக்கை எப்படி கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லையோ அது போல இன்றைக்கு நாம நீதியும் நியாயமும் செய்யாமல், இரக்கம் செய்யாமல், மற்றவர்களுக்கு இறங்காமல், விசுவாசம் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவர் என்ன கேட்கிறாரு? நீ கரெக்டா நீதியா நடந்துக்கிட்டியா, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினியா, விசுவாசத்தோட கர்த்தரிடத்துல வரியா, இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்தா நீ கொடுக்குற காணிக்கை தசம பாகமும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும், உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் கர்த்தர் மெயினா சொன்னாரோ மெயினான விஷயத்தெல்லாம் விட்டுடுறீங்க. சைடான விஷயத்த
எடுத்து செய்றீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாமல் இருக்கணும். எதை செய்யணும்? மெயினா நீதியை செய்யணும், இரக்கத்தை செய்யணும், விசுவாசத்தோடு வாழணும். இதை செய்யணும். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பதையும் விட்டுவிடாமல் செய்து வரணும். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. காணிக்கை செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. நம்ம நீதியா நடக்கல, இரக்கத்தோட இல்ல அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள பொறுமையா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம எப்போ செய்யறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு டைம் கொடுத்துட்டே இருப்பாரு, சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அன்றைக்கு இருந்த வேத பாரகர்களையும் பரிசேயரும் போலதான் இன்னைக்கு நமக்கும் சபைகள்ல எப்படி போதிக்கப்படுகிறது? தசம பாகமும் காணிக்கையும் முக்கியம்னு போதிக்கப்படுற அளவுக்கு மற்ற காரியங்கள் அதிகமா போதிக்கப்படுவதில்லை. நீதி கரெக்டா செய்யணும், நியாயம் செய்யணும், இரக்கம் செய்யணும், விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்றது அதிகமா போதிக்கப்படாமல் போய்விடுகிறது. கர்த்தர் நீ இதை செய்யலனா கர்த்தர் உன்னை அழிச்சு போட்டுருவாரு, நீ இதை செய்யலனா கர்த்தர் உன் கையை உடைப்பாரு, நீ இதை செய்யலனா கர்த்தர் உன்னோட காலை உடைப்பாரு. இப்படி கர்த்தருக்கு எதெல்லாம் கோபம் வரும் அப்படின்ற காரியத்தை தான் அதிகமா நம்ம சபையில சொல்றோமே தவிர, கர்த்தர் எவ்வளவு அன்பானவர், அவருக்கு நம்ம மேல எவ்வளவு பிரியம் இருக்கு, அவர் நம்ம என்னெல்லாம் செஞ்சா அவர் பிரியப்படுவார் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லாம விட்டுறோம். அவர் எதன் மேலெல்லாம் பிரியமா இருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். மக்களுக்கு என்ன சொல்லணும்? கர்த்தர் எவ்வளவு அன்பானவர், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவுலாம் கிருபை செய்திருக்கிறார், அவருக்காக நம்ம எப்படியெல்லாம் நீதியாய் நடந்து கொள்ளணும், எப்படி இரக்கத்தோட நடந்து கொள்ளணும், எப்படி விசுவாசத்தோட நடந்து கொள்ளணும், இதை தான் சொல்லி தரணுமே தவிர கர்த்தர் கோபமானவர்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கோபமானவரே கிடையாது. ஒருபோதும் அவர் கோபப்படுவதே இல்லை. அவருக்கு எப்போ கோவப்படுவாரு? ஃபர்ஸ்ட் தேவனை நம்ம எப்படி பார்க்கணும்? அன்பானவரா தான் பார்க்கணும். அவர் அன்பான தேவன் தான், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன், நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சகித்து கொண்டிருக்கிற தேவன். அவர் ஒரு காலகட்ட வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் கோபமுள்ள தேவனா இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் அவர் தண்டனை கொடுக்கணும், நம்மளை நிர்மூலமாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு மனுஷனும் உயிரோடவே இருக்க மாட்டான் இல்லையா? அப்பப்பவே தண்டனை கொடுத்து அப்பப்பவே முடிச்சிருவாரு. அவர் அப்பப்ப தண்டனை கொடுத்து முடிக்கிற தேவன் அல்ல. அவர் மனுஷனை போல கோவப்படுகிற மாட்டாரு. மனுஷனை போல தேவன் கோவப்படுவதில்லை. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டக்குன்னு கோவப்பட்டு திட்டிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவன் எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டு ஏன் அப்படி பண்ற அடிக்கிறது கிடையாது. அவர் அடிச்சா நம்ம தாங்கவே மாட்டோம், அவர் கோவப்பட்டா நம்ம தாங்கவே மாட்டோம். அப்படி தேவன் கோபம் உள்ளவர் அப்படின்னு சொல்றது தப்பான கூற்று. தேவன் அன்பானவர், தேவன் இரக்கத்தை விரும்புகிறவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். நம்ம கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா இருந்து அவர் நம்ம அதிகமா அவருடைய பேச்சில இருந்து விலகி வெளியில போகும்போதுதான் கர்த்தர் கோபம் ஆவாரே தவிர எடுத்த உடனே கர்த்தர் நம்ம மேல கோபப்படுவதில்லை. அதனால கர்த்தருடைய அன்பை நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. கர்த்தர் அன்பானவர், நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறான வழியில போய்கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் அன்பானவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்குள்ள அவருக்கு பிரியமான வழிகள்ல நடக்கிறதுக்கு பார்க்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுகிறவரா இருக்கிறார். நம்ம நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாய் விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார்.